இப்போ ஆன்லைனில் பணம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக என்ன ஆகுதுன்னா பணம் நம்ம எங்கே செலவு பண்ணுறோன்னே நமக்கு வந்து தெரியறதில்ல. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை அந்த மாதிரி நாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு பார்ட்டிக்கு கூட வந்து துணி வாங்குகிறோம், ஒரு சின்ன ட்ரிப்பு போனால் கூட துணி வாங்குகிறோம். இப்போது இன்கேஸ் உங்களுடைய செலவுகள் வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸுக்கே கிட்டத்தட்ட 50-60% மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது சரியாக தப்பான்னு நீங்கள் தான் உங்களை வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். இது ஒரு நாட்டுக்கே வந்து பட்ஜெட் போடுறாங்க, ஒரு கம்பெனிக்கு பட்ஜெட் போடுறாங்க. அப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடணும். வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து சேவிங்ஸ் கிடையாது, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் வருது. இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போது நாங்கள் பார்க்குற நிறைய இன்வெஸ்டர் கிட்ட நாங்கள் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு மாதம் எவ்வளோ பணம் இருந்தால் போதுமானது அப்படின்னு கேள்வி கேட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 ரூபாய் மாதம் இருந்தால் போதும்னுவோம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், இல்லை 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 50,000 ரூபாய் தான் மாதத்துக்கு எனக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிச்சம் உங்களுக்கு 50,000 ரூபாய் செலவு தான் ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிற 1 லட்ச ரூபாயில் மீதி இருக்கிற 50,000 ரூபாய் உங்கள் கையில் அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட இல்லையே, அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணத்தை எப்படி பட்ஜெட் பண்ணணுன்றது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, இல்லைன்னா அந்த பழக்கமே இல்லாமையே போயிடுச்சு. இந்த பட்ஜெட் போடுறதுக்கான முக்கியமான நீட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. அண்ட் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடியாவது வந்து ஃபிசிக்கல் இருந்தது, நமக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சுது, அதுக்காக ஃபிசிக்கல் ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஆன்லைனில் பணம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக என்ன ஆகுதுன்னா பணம் நம்ம எங்கே செலவு பண்ணுறோன்னே நமக்கு வந்து தெரியறதில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு வந்தது. அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி கம்பெனிஸோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வளரப்போகுது அப்படின்றது தான் வந்து ஆய்வு அறிக்கை. இந்த 2 லட்சம் கோடி ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ரீசெண்டாக இன்னொரு ஒரு டிவி சேனலில் நடந்த டிபேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இருக்கிற நிறைய மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டரிங்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மாதத்துக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து 8,000-10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சொல்கிற ரிசர்ச்சுக்கும் நம்ம ஆக்சுவலாக பண்ணுற ஸ்பெண்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கோரிலேஷன் இருக்குது. ஸோ இது ரைட்டாக தப்பான்றதை விட முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய ஓவரால் இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கிறது பெட்டர். எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதை வந்து ஒரு பக்கெட்டில் பிரிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ், 3ஆவது பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ். இப்போது லிவிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னுடைய பேசிக், நான் என்னுடைய சாப்பாடு, அப்புறம் வந்து வீடு தங்குறது, அப்புறம் வீட்டில் தங்குறது, மீனிங் ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நான் கட்டுற இஎம்ஐயாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லிவிங் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸில் தான் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஷூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃபுட் பிஸ்னஸ் பற்றி நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஸ்பெஷலாக பெரிய செலவுகளை நம்ம வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஈஸியாக எனக்கு வந்து கணக்கு தெரியும். ஆனால் நான் 300 ரூபாய் செலவு பண்ணுறேன், இல்லை வந்து 500 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா 4-500 ரூபாய் செலவாச்சுனாலே நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2,500லேருந்து 3,000 ரூபாய் வெளியே போயிருக்கும். அப்போது இந்த சின்ன சின்ன செலவுகள் எங்கே போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 5-6 வருஷத்தில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேப், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேப் சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மினிமம் 300-500 ரூபாய், சில நேரத்தில் வந்து 1000 ரூபாய் வரைக்கும்லாம் செலவாகுது. நீங்கள் 4 வாட்டி நீங்கள் வந்து கேபில் போயிட்டு வந்தீங்கனாலே 4,000-5,000 ரூபாய். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மாதிரி செலவுகள் கிடையவே கிடையாது நமக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் ஆனனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் பர்ச்சேஸ். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை அந்த மாதிரி நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டு பார்ட்டிக்கு கூட வந்து
துணி வாங்குறோம், ஒரு சின்ன ட்ரிப்பு போனால் கூட துணி வாங்குறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம எங்கே நம்மளுடைய பணம் செலவாகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பணத்தோட கஷ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அது வந்து எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு சேவிங்ஸை பற்றியும் யோசிக்கணும். அப்போ உங்களுடைய ஓவரால் இன்கமில் 3 பக்கெட்டில் ஒன்று உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா நேச்சுரலாக லைஃபையும் நம்ம வந்து நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தாகணும். அதுக்கு ஒரு 30% வச்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 30-40% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டையோ எடுத்து பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, ஆனால் உங்களுடைய சம்பளம் காலி ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா கடந்த 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துக்கோ உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லையோ இல்லை இப்போ நிறைய வந்து பேங்க்ஸ்லேயே ஆப்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது, அதில் உங்களுடைய டெபிட் அண்ட் கிரெடிட்டை என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எங்கெங்கே போகுதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். அதை அப்புறமா பக்கெட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய தேவைக்காக நான் செலவு பண்ணுது, இது என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்காக செலவு பண்ணுது அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சரியான பாதையில் போகிறீங்களா இல்லையான்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போது இன்கேஸ் உங்களுடைய செலவுகள் வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸுக்கே கிட்டத்தட்ட 50-60% மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது சரியாக தப்பான்னு நீங்கள் தான் உங்களை வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் வந்துட்டு இருக்கு, நான் வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இன்கம் இல்லாமல் போச்சுன்னா நான் எப்படி என் லைஃப்பை வந்து ரன் பண்ணுவேன்ற கொஸ்டினையும் நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சாய்ஸ், ஆக்சுவலாக இட் இஸ் அ மேண்டேட்டரி திங். ஏன்னா இப்போ வந்து ஒரு நாட்டுக்கே வந்து பட்ஜெட் போடுறாங்க, ஒரு கம்பெனிக்கு பட்ஜெட் போடுறாங்க. அப்போது ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போடணும். முன்னாடி ஒரு பழக்கம் இருந்தது, இன்றைக்கி வந்து அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி செலவு பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை ஒரு ஆப்போ ஏதாவது ஒன்று வச்சு உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே சம்டைம்ஸ் வந்து ரிவீலிங்காக இருக்கும். நான் இவ்வளோ பணம் வந்து ஒரு ஃபுட் டெலிவரிக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை வந்து கேபுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை கேட்ஜெட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்சஸை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இன்னொருத்தர் பார்த்து சொன்னால் அது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபினான்ஷியலி பெட்டர் ஆகணும்னா இந்த பட்ஜெட்டிங் டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யுவர் இன்கம் விச் டிசைட்ஸ் வெதர் யூ ஆர் கோயிங் டு பி ரிச் ஆர் புவர், இட் இஸ் யுவர் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஒருத்தர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயில் தன்னுடைய முழு செலவையும் முடிச்சுட்டு மிச்சம் 15,000 ரூபாவை சேர்த்துட்டே வராரு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், இவரை விட டபுள் மடங்கு சம்பளம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு வெறும் 5,000 ரூபாய் மட்டும் சேர்த்துட்டே வர்றாரு. அப்போ 20 வருஷம் கழிச்சு யார் வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்கன்னா நேச்சுரலி ஃபஸ்ட்டு இருக்கவர் தான் வந்து நிறைய பணம் வச்சுருப்பார். ஏன்னா அவருடைய சேவிங்ஸ் ரேட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து சேவிங்ஸ் கிடையாது, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ஆக முடியும். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் உங்கள் ஃபேமிலி ஃபினான்சஸ்க்கு பட்ஜெட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணுறதுக்கு வந்து தொடங்குங்க, அதுவே உங்களை வந்து பெட்டர் ஆகும். ஸோ அதனால் இந்த பட்ஜெட் பண்ணுறதுக்கு முதல் தொடக்கமாக எடுங்க. இதில் வந்து எது ரைட்டு தப்புன்னு பார்த்து பண்ணாமல் முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எங்கே போகுதுன்னு. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். வந்ததுன்னா நீங்கள் பெட்டராக இருப்பீங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.